ஹாய் நண்பா. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஆஃப் த டாபிக் தான். ஆமாங்க. நேத்து ரயில்வே சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. 29,608 வேக்கன்ட் போஸ்ட்டை அபாலிஷ் பண்ண போறோம்ட்டு. அதுவும் சவுத்தில் 1900 கிட்ட அபாலிஷ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால இது இருக்கும்? மேபி 4 ரீசன், 4 ரீசன். என்ன ரீசன்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ரீசன், ஆமாங்க, ஃபர்ஸ்ட் ரீசன் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக காஸ்ட் கட்டிங். எஸ், காஸ்ட் கட்டிங்னும் போது உங்களுக்கே தெரியும், இந்த டைமு சென்ட்ரல் பே கமிஷன் 8th வரப்போகுதுன்னும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சேலரி எல்லாருக்குமே ஹைக் ஆகும். ஈவன் கிளர்க் 40,000 வாங்கினவங்களுக்கு கூட 70,000 ஒரு பெர்செப்ஷனில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்ஸ்டாகிராம் இல்லை சோஷியல் மீடியாவில் சர்க்குலர் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும் போது ரயில்வே வந்து ஆக்சுவலாக ப்ராஃபிட்டாக போய்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக இல்லை. இப்படி இருக்கும் போது மேபி இது ஒன் ஆஃப் த மூவாக இருக்கலாம். இதனால கூட சேலரி ஹைக் கொடுக்க போகிறோன்னும் போது, ஸோ ஆப்வியஸாக ஐடியில் நீங்களே பார்த்துருக்கலாம், ஐடி செக்டார் ஈவன் எல்லா ப்ரைவேட் கம்பெனிஸ்லையும் பார்த்துருக்கலாம். நீங்கள் ஃபயர் பண்ணுவாங்க இல்லை பண்ணியிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ மேபி அந்த மூவாகவும் இருக்கலாம். அண்ட் செகண்ட் ஒன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த ரீசன் மேபி கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆட்டோமேஷன். ஆமாம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், முன்ன ஒரு 10-15 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்லாம் இருந்தா கேட்டிங்கன்னா இல்லை. இருந்தாலும் வாய்ப்புகள் கம்மி. பிகாஸ் அப்போலாம் நெட் சென்டரில் தான் போய் எதாக இருந்தாலும் நம்ம பண்ணுவோம். பட் இப்போ அப்படி கிடையாது. எல்லாருக்கிட்டையும் ஒரு மொபைல் வந்துடுச்சு அண்ட் ஆப் வந்துடுச்சு. புக்கிங்னா கூட இப்போ நம்ம ஒரு ட்ரெயின் புக்கிங்னா கூட நம்ம அங்கே போய் புக் பண்ணுறதில்ல, நேராக வீட்லேயே புக் பண்ணிடுறோம். ஸோ அப்படி இருக்கும் போது ஆன்லைன் டிக்கெட் புக்கிங், எஸ், இதுக்கு மோஸ்ட்டாக கிளரிக்கல் ஸ்டாஃப்ஸ் அதிகமாக தேவைப்பட்டாங்க. பட் இப்போ ஒரு கவுண்டரில் 4 பேர் தேவைப்பட்டது இப்போ 2 பேர் இருந்தால் போதும். பிகாஸ் பாதி பேர் இப்போ 100 பேர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா 50 பேர் ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிடுறாங்க. 50 பேர் தான் அங்கே கவுண்டரில் போய் நிற்கிறதுன்னும் போது அங்கே ஸ்டாஃப் கண்டிப்பாக 4 இருக்க வேண்டியதில் 2 பேர் தான் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு மேபி அப்படி திங்க் பண்ணலாம். அண்டு ஆட்டோமேஷன் சிக்னல். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக சிக்னல்ஸ்லாம் முன்ன மேனுவலாக பண்ணது இப்போ ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டாங்க. மோரோவர் பாதி எல்லாமே மோஸ்ட்லி இப்போ ஆட்டோமேஷன் ஆயிடுது, ஏஐ பூம் ஆனதுனால. ஸோ அப்படி இருக்கும் போது இது மெயின் ரீசன் என்ன பொறுத்த வரைக்கும் காஸ்ட் கட்டிங்கோட இதுதாங்க இருக்கும். ஸோ ஆட்டோமேஷன் எல்லா ஃபீல்ட்லேயும் வந்துருச்சு, ஈவன் ரயில்வேலையும் வந்துருச்சு. ஸோ அதனால மேபி கிரவுண்ட் லெவல் சப்ஸ்டாஃப், கிளரிக்கல் ஸ்டாஃபை ரெக்ரூட் பண்ணுறதை நிறுத்தலாம். இந்த 29,000 போஸ்ட்ல அதுவாக கூட இருக்கலாம். மோஸ்ட்லி அப்படிதான் இருக்க வாய்ப்பு இருக்கு. தேர்ட் ரீசன் பிரைவேடைசேஷன். எஸ், இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஈவன் பேங்க்ல கூட பிரைவேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா செக்டர்லயும் இது நடக்குது. ஸோ ரயில்வேல பிரைவேடைசேஷன் 2020லயே ரயில்வே மினிஸ்ட்ரி வந்து ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணாங்க 2020ல. ஸோ 151 ட்ரெயின் கிட்ட பிரைவேட் செக்டருக்கு கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 109 ரூட் கிட்ட. ஸோ பிரைவேட் செக்டார் ஆப்ரேட் பண்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது ஆப்வியஸாக ப்ரைவேட் செக்டர் கிட்ட கொடுத்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு கிளர்க்கு கொடுக்குற சேலரி, கவர்மெண்ட் கிளர்க்கு கொடுக்குற சேலரியை வச்சுட்டு அவங்க 3 பேரை ரெக்ரூட் பண்ணிடுவாங்க 15,000 கொடுத்து. மேபி இந்த 3 ரீசனாக தான் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் எலான் மஸ்க் சொன்ன ஒரு குவாட்ஸ் தான் ஞாபகம் வருது. ஏஐ இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் ஹியூமன் சொன்னாப்ல. ஆமாங்க, உண்மையை என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்று நம்ம இந்தியாவில் ஜனத்தொகையை கம்மி பண்ணணும். இல்லைனா இப்படியே போச்சுன்னா இது மாதிரி வருங்காலத்தில் வர போஸ்ட், கவர்மெண்ட் போஸ்ட்டாக இருக்கட்டும், ஜாப் வேகன்சியாக இருக்கட்டும், கம்மியாகிக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஜாப் இருக்குமா கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும் போது ஹோப்ஃபுல்லி இன் ஃபியூச்சரில் பாப்புலேஷன் ஆகணும். அப்போ தான் எல்லாரும் நம்ம இந்தியாவில் சர்வே ஆக முடியும் என்னை பொறுத்த வரைக்கும். See you next video. Bye.